வேத வசனத்தை தியானிக்கிறதற்கு கூட நேரம் இல்லாதபடி வாழுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்பொழுதும் வேத வசனத்தை ஆராய வேண்டும், வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வேத வசனத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் என்ன எனக்கு போதிக்கிறது, நான் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த வேத வசனம் எனக்கு கற்றுத் தருகிறது என்று சொல்லி இந்த வேத வசனத்தை அன்னிதினமும் ஆராய்ந்து இந்த வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எஸ்ரா என்கிற தேவ மனிதன் அவன் வேத வசனத்தை ஆராய்கிறவனாக இருந்தான், அதன்படி செய்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய சபை மக்களாகிய நாமும் சத்திய வேத வசனத்தை ஆராய்கிறவர்களாக, இடைவிடாமல் இந்த வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக, இதன்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி செய்கிற மக்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவர்களை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி அங்கீகரித்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவராக, அவர்களுக்கு நல்ல கிருபை வரங்களை கொடுத்து தம்முடைய ஆத்தும ஆதாய ஊழியத்தை செய்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார்.